நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபிட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
விசேஷித்தவர்கள். எல்லாம் சொல்லுவோமா? நம்ம விசேஷித்தவர்கள். நீங்கள் எல்லாரும் விசேஷித்தவர்கள். நீங்கள் எல்லாம் ஸ்பெஷல். நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு ஸ்பெஷல். ஆமென், ஹல்லேலூயா. அப்பா நாங்கள் ஸ்பெஷல். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், அவருடைய பார்வையில் நம்ம எல்லாம் விலையேற பெற்றவர்கள். அவருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். ஸ்பெஷலாக இருக்கிறவங்க. நீங்கள் நினைக்கலாம், யாருக்குமே நான் ஸ்பெஷல் கிடையாது, ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு ஒருத்தவங்கள ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் வந்து யாருக்குமே ஸ்பெஷல் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, ஆண்டவருக்கு நம்ம ஸ்பெஷல். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பார்வையில் அருமையானவள், நீ என் பார்வைக்கு அருமையானவள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள், அவருடைய பார்வையில் நம்ம அருமையானவர்கள். அதனால நம்ம ஸ்பெஷல், அதனால நம்ம விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. ரியாபரல துரரோ ஓ ரபபரல கதரல ரபா. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். எங்களை விசேஷித்தவர்களாக நீங்கள் வைத்திருக்கிறீங்க. நீங்கள் எங்களை ஸ்பெஷலாக வைத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி, நன்றி, நன்றி. ஏன்னா நம்மளுடைய அப்பா எப்படிப்பட்டவர், நம்ம அம்மா அவருடைய பிள்ளைங்கள். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவர். இந்த அகிலத்தை, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் தான் நம்மளுடைய தகப்பன். நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறனால நம்ம ஸ்பெஷல். ஹல்லேலூயா. ஏன் நம்ம ஸ்பெஷல்? நம்மளுடைய அப்பா அப்படிப்பட்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவர் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையால் சிருஷ்டித்தவர். ஹல்லேலூயா. ரபரல துரஷ கதர லிக்கரபரபா ஓ ரி பரரக லிதரல. நான் எதுக்குமே இது இல்லை, யூஸ் இல்லை, நான் எதுக்குமே யாருக்குமே எந்த இதுக்கும் யூஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு தேவை, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. ஓ ரிபாபா தரல ரஷக தருலிக்க ரபரபரபா. அந்த கழுதை குட்டியை இது ஆண்டவருக்கு தேவை, இது ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லுங்கன்னு சொன்னார். அது மாதிரி தான் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு தேவை, நீங்கள் ஆண்டவருக்கு தேவை. ஓ ரபா லதரி கிடி பரா கரபா ஓ ரிமாலா ஷேதரி கலபரபா. அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பவனி வருவதற்கு அந்த கழுதை குட்டி தேவைப்பட்டது. ரிபா லத்ரி கரபரபா. அது வரைக்கும் யாரும் பார்க்காம இருந்திருக்கலாம், அது யாரும் அது வரைக்கும் சட்டை பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதை கண்டுக்காமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. யாருமே உங்களை பார்க்கறது இல்லை, யாரும் உங்களை சட்டை பண்ணுறது கிடையாது, யாரும் உங்களை கண்டுக்கிறது கூட கிடையாது. அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் நான் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லையே, அதனால என்னை யாரும் பார்க்கறது இல்லைன்னு சொல்றீங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு வேண்டும், நீ தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. ரிபார லிதிக்குரா ஓ ரபாம்பா ஷல ரகதியா திரலர லிகரபா. உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு தேவை, நீ எனக்கு வேணும். ரியா தெலி பராகரபா. எதற்கு வேணும்னா உங்களை கொண்டு தான் அவருடைய நாம மகிமைப்பட போகுது, உங்களை வச்சு தான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறாரு. ரிபாலா தேரே கரபபரு ஓ ரிபால தரல ரி கரபரபரபர ஷேகரபரபா. நீங்கள் தனியாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து யாருக்கும் யூஸ் இல்லாத மாதிரி இருக்கும். எப்போ ஆண்டவர் கரத்தில் வர்றீங்களோ, அவருடைய கையில் எப்போ வர்றீங்களோ, அவருக்கு எப்போ நீங்கள் பயன்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பித்து விட்டது. ரிபார் லிபரா ஹோஷா தரல ரபா. அதனால் இனிமேல் யாரும் நான் வந்து யாருக்குமே யூஸ் இல்லைன்னு சொல்லாதீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு யூஸ் ஆகிறவங்க, நீங்கள் ஆண்டவருக்கு யூஸ் ஆகுறவங்க. ஏன்னா ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து நீ எனக்கு வேணும், நீ எனக்கு தேவைன்னு சொல்கிறாரு. ரியலே பரபா. நன்றி சொல்லுவோமா ஆண்டவருக்கு, நன்றி சொல்லுவோமா. அப்பா உங்கள் பார்வையில் நாங்கள் விசேஷமானவர்களாக இருக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நீங்கள் எங்களை தேவைன்னு தெரிந்தெடுத்திருக்கீங்க ஆண்டவரே, நீங்கள் எங்களை வேணும்னு தெரிந்தெடுத்திருக்கிறீங்கப்பா, நீங்கள் எங்களை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறீங்க. நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ லார்ட். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். இஸ்ரவேல்
செய்பவர் உனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவர் உன் துணையும் கேடகமானவர், அவர் உன் துணையும் கேடகமானவர். அவர்
இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. ஓரி பாரலதரலர பாரகதரபா, அவர் உன் துணையும் கேடகமானவர். ஹல்லேலூயா. அப்பா, நீங்கள் தான் எங்கள் துணை, நீங்கள் தான் எங்கள் கேடகம், நீங்கள் தான் எங்கள் அடைக்கலம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தான் எங்கள் துணைன்னு சொல்லுங்கள். அவர் தான் உங்களுக்கு துணையாய் நிற்கிறவர், அவர் தான் உங்களுக்கு நிழலாய் நிற்கிறவர், அவர் தான் உங்களுக்கு அரணாய் உங்கள் குடும்பத்திற்கு நிற்கிறவர், அவர் தான் உங்களுக்கு பாதுகாப்பாய் நிற்கிறவர், அவர் தான் உங்கள் குடும்பத்திற்கு மதிலாய் நிற்கிறவர். ஓரி பரலா ஓஷதரலரர கரபா. ஏன் அவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்? ஏன் அவர் நமக்கு மதிலாக இருக்கிறார்? ஏன்னா நம்ம அவரை நம்பி இருக்கிறோம். நீங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க. கர்த்தரை நம்பி இருக்கிறனால அவரே உங்களுக்கு துணையாக இருப்பார், அவரே உங்களுக்கு மதிலாக இருப்பார், அவரே உங்கள் குடும்பத்திற்கு கோட்டையாக இருப்பார், அவரே உங்களுக்கு வேலியாக இருப்பார். ஓரி பலதர ஷேதந்தரல கரபரபோ. ஹல்லேலூயா. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கணும். எந்த காலமாக இருந்தாலும் சரி ஆண்டவரை நம்ம துதித்து கொண்டே இருக்கணும். அது உங்கள் கஷ்ட நேரமாக இருந்தாலும் சரி, அது உங்கள் சந்தோஷமான நேரமாக இருந்தாலும் சரி, அது உங்கள் நஷ்டமான நேரமாக இருந்தாலும் சரி, அது உங்கள் இன்பமான நேரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய நெருக்கமான காலங்களாக இருந்தாலும் சரி, எந்த காலத்திலும் கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் அவரை நம்பிக்கொண்டே தான் இருக்கணும். ஏன்னா அவர் தான் நமக்கு துணை, அவர் தான் நமக்கு கோட்டை, அவர் தான் நமக்கு அடைக்கலம். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், அவர் எக்காலமும் மாறாதவர். ஹல்லேலூயா. அப்பா, உங்களை நம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் இருக்கிறது எந்த காலமாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்புவோன்னு சொல்லுவோமா, அப்பா நாங்கள் எங்கள் சூழ்நிலையில் உங்களை நம்புவோம், இப்போ நாங்கள் இருக்கிற நிலைமையில உங்களை நம்புவோம், எக்காலத்திலும் நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்னு சொல்லுவோமா. ஹல்லேலூயா. ரிபரலெதெர கரபா. ஏன்னா நம்மளை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவர் உட்கார செய்கிறவர். உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். உங்களை என்னையும் உன்னதங்கள்ல அவரோடு கூட உட்கார செய்திருக்கிறார். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி தான் ஆண்டவர் சொன்னது அதே வார்த்தை தான். நீ எனக்கு வேணும்னு சொன்னார் பார்த்தீங்களா. அவர் நம்மளை தேடி வந்தவர், அவர் நம்மளை வேணும்னு உங்களை தெரிந்து எடுத்தவர், அவர் நம்மளை ரட்சித்து எடுத்திருக்கிறார், அவர் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார், அவர் நம்மளை குப்பையில் புழுதியில் சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து உன்னதங்கள்ல அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியமான வாழ்க்கையை நம்ம கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா. அந்த வாழ்க்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அப்பா, உன்னதங்களில் உங்களோடு கூட எங்களை உட்கார வைத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிக்கொண்டே இருங்க. இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்போ நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்க அது நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடம் கிடையாது. இப்போ நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ அது நீங்கள் உட்கார வேண்டிய இடம் கிடையாது. இப்போ நீங்கள் எந்த நோயில், எந்த வியாதியில், எந்த தரித்திரத்தில், கடனில் இருக்கிறீங்களோ அது நீங்கள் உட்கார வேண்டிய இடம் கிடையாது. ஆண்டவர் உங்களை உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். நம்ம உட்கார்ந்துருக்கிற இடம் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம். அதுதான் நம்மளுடைய பிளேஸ். அந்த இடத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. இது மாறும். நீங்கள் அந்த இடத்தை நினைத்து, நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிங்க, துதித்து கொண்டே இருங்க. இப்போ இருக்கிற நிலைமை மாறிக்கொண்டே இருக்கு. இப்போ நீங்கள் துதிக்க துதிக்க, இப்போ நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, எந்த கஷ்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பா நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம். இப்போ இணைந்திருக்கிற ஒருத்தரும் அவங்க எந்த நிலைமையில அவங்க இப்போ இருந்தாலும் சரி ஆண்டவரே, அவங்களோட பிளேஸ் உன்னதங்களில் உங்களோடு கூட நீங்கள் உட்கார வைத்திருக்கிறீங்க, உங்களோடு கூட உட்கார வைத்திருக்கிறீங்க.
அந்த சுகமான வாழ்க்கைக்கு, அந்த செழிப்பான வாழ்க்கைக்கு தான் நீங்கள் ஒருத்தரை அழைத்திருக்கிறீங்க. அவருடைய வாழ்க்கை, ஒருத்தர் வாழ்க்கை இப்பொழுதே மாறுவதாக, இருக்கிற நிலைமை மாறுவதாக, அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதாகன்னு சொல்கிறோம் இயேசுவின் நாமத்தில். அப்பா, அவங்க இருக்கிற பொசிஷனை, அவங்க இருக்கிற நிலைமையை பார்ப்பதற்கு அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்பா நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். எங்களை உன்னதங்களில் உங்களோடு கூட உட்கார வைத்திருக்கிறீங்களே, எங்களை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறீங்களே, எங்களை விலையேற பெற்றவர்களாக வைத்திருக்கிறீங்களே, உங்கள் பார்வைக்கு அருமையானவங்களாக எங்களை வைத்திருக்கிறீங்களே, நன்றி சொல்கிற ஆண்டவரே. எங்களை தேவைன்னு நீங்கள் தெரிந்து எடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உங்கள் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல் குரு ஷனரா மனராதுரா. இஸ்ரவேலே, உன் கர்த்தரை நம்பு. தேவ ஜனமே, உங்கள் கர்த்தரை நம்புங்கள். ரா சதரதரா தரா தரா ஓரா ஷனரா துரியாந்தரா பரா ஹோரா டிரி கரா ஷலா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்புங்கள். ராசனரா திரியாந்தரா ஓரோ திரியாந்தரா செஹே ரியாட்டரா மரரா டி ஹோராக்கலா திரியான் டுரா மனரா. எது வரைக்கும் கர்த்தரை நம்புவது? எல்லாருடைய கேள்வி இதுதான். நான் இன்னும் எவ்வளவு தூரம் என் கடவுளை நான் நம்ப வேண்டும்? இன்னும் நான் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் இன்னும் எந்த அளவுங்க விசுவாசிக்கிறது? நான் இன்னும் எவ்வளோ காலம் விசுவாசித்து கொண்டே இருப்பது? எந்த மட்டும்? எதுவரைக்கும்? ஹோரா ஷாதலா பரா. நிறைய பேருடைய இருதயத்தின் கேள்விகள் இதுவாக தான் இருக்கு. நான் எது வரைக்கும் கர்த்தரை நான் நம்பணும்? சில காரியங்களுக்கு நம்பிக்கொண்டு விசுவாசித்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய கேள்விகள் இப்படியா இருக்கிறது? நான் இன்னும் எவ்வளவு தூரம் பிரதர்? இன்னும் எவ்வளவு காலம் பிரதர்? இன்னும் எவ்வளவு காலம்? நிறைய சகோதரிகளுடைய கேள்வி இப்படியா இருக்குது. இன்னும் எவ்வளவு காலம் நான் நம்பணும்? ரொம்ப காலமாக இருக்கான், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேனே. ராஷா தரா சினிரியா தரா. இதை போய் சாத்ராக் மேஷா தாபேத் நேகோ கிட்ட கேட்டீங்கன்னா, சாத்ராக் மேஷா தாபேத் நேகோ, நீங்கள் உங்கள் கர்த்தரை எம்மட்டும் விசுவாசிப்பீர்கள் அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, எங்கள் சரீரங்களை நெருப்பு பொசுக்கி போட்டாலும் எங்கள் கர்த்தரை நாங்கள் விசுவாசித்து கொண்டே மரிப்போம். தானியேலை போய் கேட்டீங்கன்னா, தானியேல் நீ எந்த மட்டும் கர்த்தரை விசுவாசிப்பாய் அப்படின்னு கேட்டா, சிங்கங்கள் என் சரீரங்களை கடித்து குதறினாலும் அந்த மட்டும் கூட என் கர்த்தரை நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. ஒரு முடிவு இல்லை. இதுவரைக்கும் நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேங்க, இதுவரைக்கும் நான் கர்த்தருக்கு நம்பிக்கையா நிற்கிறேங்க. சில பேர்லாம் சில நாட்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் காத்திருந்துட்டு, என்னது ஆண்டவருக்காக நிற்கிறோம், எதுவும் நடக்கலை. எது நடக்குது நடக்கலை அப்படின்றது மேலே கண்ணை வைக்காதீங்க. உங்கள் கண்ணை தூக்கி கர்த்தர் மேலே வைங்க. ராஷனரா லியாட்டிரியாண்டரா சியாட்டரா மிலியாந்தரா மனராட்டிரியான் துராபரா ஷதரதரா ஆராஷாக்கா திரியாண்டரா. அது நடக்கணும், இது நடக்கணும் அப்படின்றது மேலே கண்ணை வைக்காதீங்க. உங்கள் கண்ணை தூக்கி கர்த்தர் மேலே வைங்க. ராசடாரா லிபா டூரா மாரா டேலே ரியாட்டி ரியான்டூரா பரா ஷதரா லெஹே திகி யஹா ஓரா திரி மனரா ஷந்தரா பரா. ஆபிரகாம்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் எது வரைக்கும் நீங்கள் கர்த்தரை விசுவாசிப்பீர்கள் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், என் சரீரம்
செத்திருந்தாலும், சாராளுடைய கர்ப்பம் அது மரித்து போயிருந்தாலும், ரோதரா தரா சாந்தரா, குழந்தை பெறுவதற்கான எந்த அறிகுறியும் எங்கள் இருவருக்கும் இல்லாவிட்டாலும், ரோதரா தரா, ஈசாக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் பிறக்கிற வரைக்கும் அவரை நாங்கள் விசுவாசித்து கொண்டே இருப்போம். ரோதரா தரா, இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு பரலோகம் உங்களை அழைக்கிறது. ராசடா மலாரா ஷதிரியான் துரியா கரா லியாட்டிரி கரா துரா கரா. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எது எப்போ நடக்கணும்னு அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது அப்பப்போ கரெக்டாக நடக்கும். ஹோரா ஷட்டரா திரியான் துரா மேலே ரிஹே திகி யஹா ருஹரா சே ரியாட்டரா மனரா ஷீந்திரியான் துராதரா. நம்ம அது வரைக்கும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு, அவர் வார்த்தைகளை விசுவாசித்து, அவர் சொன்ன வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வைத்து, அவரை நேசித்து, அவரோடு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோஷதரா ரியாந்தரா சியானரா ஆட்டிரி பரதுரு ஓரா தரா கரா. நம் தேவைகளையே பார்த்து கொண்டு வாழ நாம் அழைக்கப்படவில்லை. ஒரு கிறிஸ்தவன் தன் தேவைகளையும் தனக்கானவைகளையும் பார்த்து 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 அதுக்காகவே வாழ அழைக்கப்பட்டவன் அல்ல. அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனோடு உள்ள உறவுக்காக, அவன் மேல் வைத்த திட்டத்திற்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள் நாம். கர்த்தர் எல்லா தேவ தாசர்களின் மேல், தேவ பிள்ளைகளின் மேல் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை பார்க்க ஆரம்பிச்சிருங்க, அந்த பிளானை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்ம தெய்வத்தை போல நல்ல தெய்வம் இந்த உலகத்திலேயே கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற நன்மைகள் போல இந்த உலகத்தில் யாருக்கிட்டையும் நன்மைகளே இல்லைங்க. அவற்றை இல்லாத நன்மைகள் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற என்னென்ன நன்மைகள் வேணுமோ, இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கும் தேவையான எல்லா நன்மையும், அந்த நன்மைகள் நிரம்பி வழிகிற அளவுக்கு நம்ம தெய்வத்துக்கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா அவர் நன்மைகளால் நிரம்பி இருக்கிற தெய்வம். இந்த ப்ரொஃபட்டிக் ஈவினிங்கில் அட்டன் பண்ணியிருக்கிற நீங்கள் எல்லாரும், என் வாழ்க்கையில் இந்த நல்லது நடந்துருமா பிரதர், இந்த நல்லது கிடைச்சிருமா, எல்லாருக்கும் இந்த நல்லது மேலே தான் பார்வை பாருங்கள். இன்னைக்கு வர்ஷிப் நல்லா நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு அழகாக பேசியிருப்பார். ஆக்சுவலி நான் மெசேஜ் ஆண்டு என்கிட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுக்கும்போது நிச்சயமாக எனக்கு தெரியாது என்னுடைய மனைவி இந்த பாடல்களை தான் எடுத்து பாட போகிறாங்கன்னு. அந்த பாடல்களில் வந்த வரிகள் எல்லாமே என்னுடைய தேவன் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கன்ஃபார்ம் பண்ணிச்சு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா, என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்லது நடந்துராதா அவங்களுக்கு ஒரு நன்மை. இப்போ நான் ஒரு நன்மை எதிர்பார்த்துருப்பேன், என் மனைவி ஒரு நன்மை எதிர்பார்த்துருப்பாங்க, என் பிள்ளைகள் ஒரு நன்மையை எதிர்பார்த்துருப்பாங்க. இதில் அட்டன் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய எதிர்பார்ப்புகளும் பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும். நம்ம தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா, நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளால் உங்களை முடி சூட்டுகிற தெய்வம். ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், ஒன்றே ஒன்று தான், அந்த நன்மைகளையே பார்த்து வாழ்ந்துடக்கூடாது, அந்த நன்மைகளுக்காகவே கர்த்தரை தேடிடக்கூடாது, அந்த நன்மைகளை வச்சே நம்ம வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. அந்த நன்மைகளை தருகிற கர்த்தரின் மேலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே, பரிசுத்த ஆவியான தெய்வத்தின் மேலே நம்ம கண்ணை வைக்கணும். பாருங்க, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது இல்லையா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் ஃப்ரீயாக வந்துடும்.
கர்த்தரை தேடும்போது இங்கே பாருங்க, நமக்கு தேவையானதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு 100 வாட்டி சொல்லியிருப்பேன். 101வது வாட்டி சொல்கிறதுலையும் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வசனத்தை நான் பல முறை சொல்லியிருப்பேன். இந்த எக்ஸாம்பிளையும் நான் பல வாட்டி சொல்லியிருப்பேன். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பரவாயில்ல, இன்னொரு வாட்டியும் கேளுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஒரு கடையில் போகிறீங்க, ஒரு பெரிய ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருளை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக்ஸி, ஒரு கிரைண்டரு, ஒரு அயன் பாக்ஸு, ஒரு ஹீட்ரு இதெல்லாம் ஃப்ரீயாக வந்துடும். இந்த பெரிய பொருளை மட்டும் வாங்கிக்கோங்க, இதெல்லாம் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும். இதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியதே இல்லை, இதுக்கு நீங்கள் காசு கொடுக்க வேணாம், இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கடையில் போயிட்டு இல்லைங்க அந்த பொருள் இல்லைங்க, இந்த பொருள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அந்த பொருளை கொடுங்க, அந்த பொருளை கொடுங்க. கடைக்காரன் சொல்கிறாரு, இல்லைப்பா இந்த பொருளை நீ வாங்கிட்டினா இது எல்லாம் உனக்கு ஃப்ரீ. இந்த பொருள் நீ வாங்கிட்டினா உனக்கு மற்ற பொருள் எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இந்த பொருள் பார்சல் வரும்போது அந்த பொருளும் சேர்ந்து வந்துடும். அதுக்காக நீங்கள் பே பண்ண வேணாம், அதற்காக நீங்கள் சஃபர் பண்ண வேணாம் அப்படின்னா இன்னைக்கு எல்லாரோட பார்வை எங்கே தெரியுமா இருக்குது? கூட கிடைக்கிற ஃப்ரீயாக கிடைக்கிற பொருள் மேலேயே இருக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அதை பாருங்க, அதை பார்க்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படுமா, அதெல்லாம் ஃப்ரீயாகவே வந்துடும். பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ஃப்ரீயாக வர்றது மேலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இந்த ஃப்ரீயாக வர்றதுக்காக கஷ்டப்படுறீங்க, உழைக்கிறீங்க, அதுக்காக பணத்தை சம்பாதிக்கிறீங்க, உங்கள் எஃபர்ட்டை போடுறீங்க, உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்க, உங்களுக்குரிய எல்லா காரியங்களையும் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. என்னன்னா இந்த பரலோகம் ஃப்ரீயாக கொடுக்குது அப்படின்ற ஒரு காரியத்துக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. யாராவது கஷ்டப்படுவாங்களா? அந்த மிகப்பெரிய பொருளுக்கும் எதுவும் நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்கு இலவசமாய் வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்ம வாழ்க்கையில் யாராவது வாசப்படையில் நின்று தட்டுறப்பா, அந்த மிகப்பெரிய பொருள் சொல்லுது, நான் வாசப்படையில் நின்று திட்டுற கதவை திறப்பா, நீ கதவை திறந்தீன்னா நான் உள்ள வருவேன்ப்பா. உன் வேலை ஒன்றே ஒன்று தான், கதவை திறக்கணும். கதவை திறங்க. உங்கள் வீட்டுக்கு பார்சல்லாம் வந்திருக்குங்க, கொரியர் பாய் கொண்டு வந்திருக்கிறாரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ செய்ய வேண்டியது என்னங்க? கதவை திறக்கணும். கதவை திறந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஒன் பை ஒன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய இதய கதவை கடவுளுக்கு திறந்து விடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்களுடைய வசனம் சங்கீதத்தில் இருக்கும், அவர்கள் அவரை நோக்கி பிரகாசம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. அவரை பார்க்க வர வேண்டிய வெளிச்சம், வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வந்துடும். நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? அவரை மட்டும் விட்டுடுறது. பிரதர், ஒரு சொந்த வீடு இல்லை பிரதர், ஒரு சொந்த கார் இல்லை, ஒரு சொந்த பைக் இல்லை, கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை, மந்த்லி இன்கம் கம்மியாக இருக்குது, வேலை கிடைக்கல, இது மேலேயே கண்ணை வச்சிருக்கிறது. ஆனால் பரலோகம் என்ன சொல்லுது? எப்பா இதுக்கெல்லாம் நீ கஷ்டப்பட வேணாம்ப்பா, இதெல்லாம் உனக்கு ஃப்ரீப்பா. என்னது ஃப்ரீயா? ஆமாப்பா, இதெல்லாம் உனக்கு ஃப்ரீப்பா. இதுக்காக நான் பணத்தை செலவழிக்க வேண்டாம்ப்பா, இதுக்காக நான் கஷ்டப்பட வேண்டாமா? இல்லைப்பா. அப்போ என்னங்க செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுப்பா. மற்றதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கப்பா, நீ மற்றதெல்லாம் தேடுறப்பா, தேடக்கூடாததெல்லாம் தேடுறப்பா. அது ஃப்ரீன்னு வந்திருக்குப்பா, அதை போய் தேடிக்கிட்டு இருக்கப்பா. யாராவது இந்த தவறை செய்வாங்களா? ஆனால் இந்த கிறிஸ்துவ உலகம் தெரிஞ்சு இந்த தவறை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரீயாக வரதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம். நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம தேவைகள்
எல்லாம் நம்ம தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாவற்றை காட்டிலும், தேடுவதை காட்டிலும் நாம் கர்த்தரை தேடணும், அதிகமாக தேடணும், அவரை வார்த்தைகள் மூலமாக தேடணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த வேதத்தோடு எந்த அளவுக்கு நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவு தான் கர்த்தரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. என்கிட்ட ப்ரேயர் பண்ணுறதுக்கு கால் பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் சொல்லுவேன், ஒரு மனுஷன்கிட்ட எந்த அளவுக்கு பழகுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த மனுஷனை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மனுஷன்ட்ட எந்த அளவுக்கு நீங்கள் பேச பேச பேச, அவர் பேச நீங்கள் பேச, அவர் பேச நீங்கள் பேச, அப்படி பேச பேச தான் அவர் யாருன்னு நமக்கு தெரியும். நல்லா க்ளோஸாக பழக பழக தான், இல்லைன்னா அந்த ஆள் யாருன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இந்த வார்த்தைகள் உங்களோடு பேச, நீங்கள் இந்த வார்த்தையோடு பேச, இந்த வார்த்தை மறுபடி உங்களோடு பேச, அடடா, இந்த மாதிரி வேதத்தோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற உறவு இருக்கு தெரியுமா, அந்த நேரம் உலகத்தில் வேற எந்த நேரத்துக்கும் ஈடாகாது, ஈடாகாது, ஈடாகாது. தேவனோடு வார்த்தைகளை தியானிக்கிற நேரம், இந்த கிரிக்கெட் மேட்ச்சு, ஃபுட்பால் மேட்ச்சு, இல்லை ஒரு சினிமா படம் பார்க்கறது, இல்லை பார்க்குக்கு, இல்லை ஒரு இன்ப சுற்றுலா, அது எதுக்கும் ஈடாகாது. அந்த வேதத்தை தியானிச்சு, அதை ருசிச்சு ரசிச்சு பழகினவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். பிரியமானவர்களே, நான் இந்த வாழ்க்கைக்கு உங்களை எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வாழ்க்கைக்கு வந்துடுங்க, தேவனோடு உறவாடுகிற வாழ்க்கைக்கு வந்துடுங்க. இந்த வேதத்தை படிங்க. இந்த வேதத்தில் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. செங்கடல் ரெண்டா பிளந்த, என்ன ஏசப்பா, என்ன கர்த்தரவே, இதெல்லாம் பிளந்துருக்கீங்க, என் வாழ்க்கையிலையும் இருக்குது, நீங்கள் பிளப்பீங்க. அப்படியே ஒன்று ஒன்றா வார்த்தைகள் வர வர படித்து படித்து அவர்கிட்ட நீங்கள் பேசி பேசி, அவர் உங்கள்கிட்ட பேசி, இதுதான் இந்த உறவு. நான் ஒன்று சொன்னேன், இன்றைக்கி கூட ஒரு சகோதரி கிட்ட, அவங்க கூட கூகுள் மீட்டில் கனெக்ட் ஆகியிருக்கிறாங்க. பணம், நம் வேலை, நம்மளுக்கு தெரிந்தவர்கள் யாரும் நம்மை உயர்த்த முடியாது. தேவனோடு உள்ள உறவு, நம் தேவன்தான் நம்மை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. பெத்தவங்க ஓரளவுக்கு உயர்த்துவாங்க, நண்பர்களால் ஓரளவுக்கு உயர்த்த முடியும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் அவங்க அப்படி கொஞ்சம் தூக்கி விடுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்தினார். இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தினார், பிதா பார்த்தாரு. அவரை தாழ்த்தின இயேசு கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. கர்த்தரால வருகிற உயர்வை அனுபவிக்கணுமா? ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவர் இந்த மனுஷங்களாம் நம்மளை உயர்த்திருப்பாங்க, தெரியும்ல, மனுஷாலாம் நம்மளை கொஞ்சம் கொஞ்சம் உயர்த்திருப்பாங்க, அதெல்லாம் ஒரு லெவலுங்க. இந்த கடவுளால் ஒரு உயர்வு, அந்த உயர்வை அனுபவிக்கணுமா? ஒன்றும் இல்லை. அவரோடு உள்ள உறவு, அவரை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அவர் பிரசன்னத்தில் போய் உக்காந்து, அவர் சமூகத்தில் உட்காந்து, அவரை ஆராதிச்சு துதிச்சு, அவரை வர்ணிச்சு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஏசப்பா, அவரை புகழ்ந்து பாடி. இந்த பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் காலத்தில் புலவர்கள் வருவாங்க. அவங்க வேலையே என்னன்னா, இந்த ராஜாவை புகழ்ந்து புகழ்ந்து பாடி இந்த பொற்காசுகளை வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த உலகத்தின் மனிதன் ராஜாவுக்கு அப்படின்னா, ராஜாதி ராஜா அவர் போய் இந்த வேதம் முழுவதும் பாருங்க, சங்கீதக்காரனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், தேவ பிள்ளைகள்னா ஏதாவது நடந்ததுன்னா ஆண்டவரை துதிச்சு பாடுவாங்க. பாருங்க, செங்கடலை பிரித்த உடனே மிரியாம் தம்புரு எடுத்துக்குவாங்க, எல்லாரும் ஒரு டீமாக சேர்ந்துக்குவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, பாடுவாங்க, அவரை உயர்த்துவாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவரை நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா துதிச்சு பாடிக்கிட்டே இருக்குங்க. இந்த உலகத்தின் ராஜாக்களே யாராவது துதி பாடினா பொற்காசுகளை வீசினாங்க. அவர் அப்படி கொஞ்சம் பரலோகத்திலிருந்து அந்த பொற்காசை எடுத்து வீசினார்னா, நிறைய பேருக்கு தேவனை குறித்த வெளிப்பாடு இல்லை.
ஏன்னா இந்த வேதத்தை யாரும் படிக்கிறது இல்லை. இந்த வேதம் என்ன செய்யும் தெரியுமா? நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவரால் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்றத ஒரு பிக்சரை உங்களுடைய ஆவிக்கு போதிக்கும், உங்களோட ஆவி ஆத்மா சரீரத்துக்கு போதிக்கும். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறேன்ல, சனிக்கிழமானா வந்து அட்டன் பண்ணுறீங்களே, ஞாயிற்றுக்கிழமானா அட்டன் பண்ணுறீங்களே, அது உங்களுக்கு போதாது, அது போதாது. இன்னொரு ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, அவங்க மெசேஜை கேட்டு மட்டும் வாழ்ந்துடலான்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றாது, அது உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. ஏதோ கொஞ்சம் மாற்றலாம். நீங்கள் டிவியில் இந்த மாதிரி ஆன்லைனில் அட்டன் பண்ணுற கேட்குற மெசேஜ் எல்லாம், டீச்சிங் எல்லாம் ஒரு ஊருக்கா மாதிரி, சாப்பாடு ஒரு மிகப்பெரிய சாப்பாடுக்கு தொட்டுக்கிற மாதிரி. என்ன பிரதர் அப்படி சொல்றீங்கன்னா, அப்போ அந்த மிகப்பெரிய சாப்பாடு எங்க பிரதர் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்க தான் சமைக்கணும், அதை நீங்க தான் குக் பண்ணணும். நீங்க ஆண்டு சமூகத்தில் நீங்க உட்காரணும், நீங்க வேதத்தை தினந்தோறும் வாசிக்கணும், மெடிடேட் பண்ணணும், ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பைபிளை வாசிங்க. அன்னன்னைக்கு ஏசப்பா என்னென்ன வார்த்தை உங்கள் மனசில் பளிச்சுன்னு அடிக்குதோ, என்னென்ன வார்த்தை மூலியமாக உங்களுக்கு ஏசப்பா பேசுகிறாரோ ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. அந்த வாரம் முடிஞ்சு சனிக்கிழமை வரும்போது எடுத்து பாருங்க. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருப்பாரு, உங்களுக்கு சரியான பாதையை காட்டுவார். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு ரொம்ப முக்கியம். வேதத்தோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோனில் 4 மெசேஜ் கேட்டுட்டா வாழ்க்கை மாறிடும்னு நினச்சி கனவு காணாதீங்க. பிரதர் ப்ரேயர் பண்ணிட்டா, பீட்டர் எல்விஸ் பிரதர் ப்ரேயர் பண்ணிட்டா அப்படியே எல்லாம் நடந்துடும் நினைக்காதீங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான். நான் ஆண்டு சமூகத்தில் சாதிச்சதை தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் எதுவும் விசேஷ வரம் பெற்றவன் கிடையாது. நானும் உங்களை போல ஒரு மனிதன் தான். தேவனுடைய வார்த்தைகளை சுமந்து வருகிறேன். தேவனோட பிரசன்னத்தில் என் வாழ்நாளில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ நான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் சில வார்த்தைகளை ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார், அது உங்களோட பேசி கொண்டு இருக்கிறேன். இது என்னுடைய மெசேஜும் இல்லை, நான் ஆரம்பத்திலேருந்து பேசிக்கிட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன என்னோடு பேசின சில வார்த்தைகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 20 நிமிஷம் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு, இதுதான் கர்த்தர் உங்களோடு பேசுவது. கர்த்தர் என்ன ஒரு தீர்க்கதரிசியாக வச்சிருக்கிறார். தனியாக வந்து ஒரு ப்ரேயர் பண்ணுறதில்லை. இப்போ பேசணும் பார்த்தீங்களா, இது எல்லாம் தான் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருப்பது. உங்களை தனது அறை வீட்டுக்குள் வா என்று சொல்லுகிறார், கதவை பூட்டுன்னு சொல்கிறார். உட்காருங்க, அவர் சமூகத்தில் போய் உட்காருங்க. டைம் கிடச்சதுன்னா மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்காதீங்க. டைம் கிடச்சதுன்னா ஷார்ட்ஸ் எடுத்து யூடியூப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்குன்னு போயிடாதீங்க. அந்த கடவுளுடைய ஃபேஸை பார்க்க போங்க. இன்ஸ்டாகிராமில் போனால் வாழ்க்கை இன்ஸ்டால்மெண்ட்டில் போயிடும், பார்த்துக்கோங்க. திடீர்னு ஒரு நாள் நல்லா இருக்கும் தேவப்பிரசம், ஒரு நாள் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், விட்டுறாதீங்க. போய் உக்காருவீங்க, பைபிள் படிப்பீங்க. பைபிள் ஒன்றுமே புரியாது, ஆனாலும் புரியாட்டினாலும் படிச்சுக்கிட்டு இருங்க. என் பசங்கள்கிட்ட அப்பா ஒன்றும் புரியலன்னுவாங்க. புரியலனாலும் பரவாயில்ல, அதை படிடா, அதை படித்தாலே ஆசீர்வாதம்டான்னு சொல்லுவேன். அந்த வார்த்தைகளை உங்கள் வாயில் உச்சரித்தாலே அது ஆசீர்வாதங்க. இந்த வார்த்தைகளை உங்கள் கண்ணால் பார்த்தாலே உங்கள் கண்ணுக்கு ஆசீர்வாதங்க, உங்கள் கண்ணுக்கு ஆசீர்வாதங்க. ஆண்டவர் எனக்கு இப்போ உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நான் உங்களோட பேசுகிறேன். எரேமியா 29:11 வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, நிறைய பேருக்கு
நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே. இந்த வாரம் ஃபுல்லாக ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். எந்த வார்த்தையை பேசணும் போது இந்த வார்த்தை மூலியமாக ஜனங்கள்கிட்ட சொல்லு. என் ஜனங்கள் நிறைய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். சில பேருக்கெல்லாம் ஒரு விஷயத்தை அப்படியே எதிர்பார்த்து இருக்கிறீங்க. வசனம் சொல்லு இல்லைங்களா, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கணும். நீங்க நெடுங்காலமா காத்துக்கிட்டு இருந்தது அது வருகிறது. ஹல்லேலூயா. ரிசீவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தான். நெடுங்காலமாக காத்திருந்தீங்களா, ரொம்ப நாளாக காத்திருந்தீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ரொம்ப காலமாக காத்திருந்தது உண்மைதான், ரொம்ப நாளாக காத்திருந்தீங்க தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வாரம் வருதுங்க. நீங்கள் நெடுங்காலமாக காத்திருந்தது இந்த வாரம் வருது, வருகின்ற நாட்களில் வருது. நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த பஸ்ஸு வருமான்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தெரியுங்களா. ஒரு காலத்துலலாம் நான் சொல்கிறது 20 வருஷம் ஊரில் நின்றுட்டு இந்த பஸ்ஸு வருமா, அந்த நம்பர் பஸ்ஸு வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம். எல்லா பஸ்ஸும் வரும், ஆனால் அந்த நம்பர் பஸ்ஸு வருமா, எப்பப்பா வரும். நான்லாம் சென்னையில் இருந்தப்ப நான் ஆஃபீஸ் போகும்போது 2005 சொல்கிறேன், அப்படியே பஸ்ஸு வருதா, C70 பஸ்ஸு வருதா, 114 வருதா அப்படின்னு பார்த்து காத்துட்டு இருப்பேன். அதுலேயும் வர பஸ்ஸு பார்த்தா கும்பலாக உள்ளே ஏறாத மாதிரி தொங்கிக்கிட்டு வருவாங்க ஃபுட்போர்டில். அப்படி இருக்கும். ஏதாவது ஒரு பஸ்ஸு சீட்டோட கிடைக்காதா, நிற்கிற அளவுக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி சில பேர் ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. வராதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எதிர்பார்ப்புகளை இயேசு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ சில ஆசைகள் வருது, சில பேருக்கு சில ஏக்கங்கள் வருது, சில பேர் சிலதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் கொடுத்த ஆசையோடு சில பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு, உங்களுக்கு வர வார்த்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிறது, ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பஸ்ஸு உங்களை தேடி வருது. ஹல்லேலூயா. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பணம், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சுகம், நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த விடுதலை, நீங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஜாப், நல்ல ஜாப். சில பேருக்கு நல்ல ஹை பொசிஷன்ல நல்ல ஜாப் வருது, நல்ல இன்கம் வருதுங்க. இது வரைக்கும் நீங்க வாங்காத சம்பளத்தை நீங்க வாங்க போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க, நீங்க வாங்காத சம்பளம் வரும். ஓரா தரா ஷாட்டலா மரா டிலியான்டரா. நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க வேலைகளில், குடும்பத்தில் சொல்கிறேன், நல்ல வேலை வேணும் பிரதர், நல்ல இன்கம் வேணும். இந்த வேலை என்னை கஷ்டப்படுத்துது, நான் கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்வது கர்த்தரின் இஷ்டம் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை வருத்துகிற, உங்களுடைய சரீரத்தை அழிக்கிற மாதிரி எந்த வேலையும் செய்யாதீங்க. முக்கியமாக இந்த ஐடியில் நைட் ஜாபால் கஷ்டப்படுற பிள்ளைகள், உங்களுக்கு ஒரு விமோச்சனம் வருது. ராஷா டே ஜாப் கிடைக்குது, உங்களுக்கு பகலில் ஜாப் கிடைக்கிது. டென்ஷன் இல்லை. மேலே இருக்கிற மேனேஜர், டீம் லீடர் உங்களை டென்ஷன் ஆக மாட்டாங்க. உங்களை ஃப்ரீயாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு கீழே பல பேர் ஒர்க் பண்ணுவாங்க. யோசேப்பு ஒரு ஹையர் அத்தாரிட்டிக்கு கீழே இருந்தவர். ஒரு நாள் அவர் எல்லாவற்றுக்கும் மேலே உயர்த்தப்பட்டார். அந்த மாதிரி ஒரு உயர்வு உங்களுக்கு வந்து கொண்டிருக்கு. ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு டச் ஆச்சுன்னா உடனே தம்ஸ் அப் போடுங்க. ஏதாவது செய்யுங்க. அது எனக்குன்னு சொல்லுங்க. இருக்கிற இடத்துல ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அடுத்தது, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பாருங்க, ஒன்று நம்ம எதிர்பார்க்கிறது, இன்னொன்று நான் நல்லா சொல்றேன் பாருங்க, கர்த்தர் உங்களை குறித்த சில நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இது எப்படி இருக்கு? அவர் உங்களை குறித்து சில நினைவுகள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள. நீங்கள் உங்களை குறித்து ஆண்டருக்கு ஒரு இப்போ உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்களுக்கு ஒரு நினைவுகள் இருக்குல்ல. என் பையனுக்கு இதை செய்யணும், இதை இப்போ வாங்கி தரணும், என் பொண்ணுக்கு இந்த டைமில் இந்த பொருளை வாங்கி தரணும், இல்லை என் பொண்ணுக்கு இந்த ஃபோனை வாங்கி தரணும், இல்லை இந்த ட்ரெஸ்ஸு வாங்கி தரணும்,
இல்லை இந்த நகையை வாங்கி தரணும் என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு ஒரு பைக் வாங்கி தரணும், இல்லை என் பையனுக்கு ஒரு கார் வாங்கி தரணும். இன்னும் சில பேர் இன்னும் மேலே போனால் என் பிள்ளைங்களுக்கு வீடு வாங்கி தரணும். இதெல்லாம் உங்கள் நினைவுகள், அப்படி தானே? ஆண்டவர் இதில் அட்டன் பண்ணியிருக்கிற உங்கள் எல்லார் மேலேயும் சில நினைவுகளை வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. நினைவுகள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க, நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு, திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் அவனுக்கு இப்போ செய்யணும். ஒரு தகப்பனுடைய இருதயம் அதானாங்க, ஒரு தகப்பனுடைய இருதயம் அதானே. அதான் ஒரு தகப்பன் ஒரு தாய் அப்படி தானே எண்ணுவாங்க, என் பிள்ளைங்களுக்கு அதை செய்யணும், அதை பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ஆண்டவர் அப்படி தான் நம்மளை குறித்து உங்களை குறித்து சில நினைவுகளோடு இருக்கிறார் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உங்களை குறித்த சில நினைவுகளோடு இருக்கிறார். உங்களை குறித்து சிலதை நினச்சிக்கிட்டு இருக்கிறார். என் பிள்ளைக்கு அதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சில நினைவுகளோடு இருக்கிறார். அந்த நினைவுகள் இங்கே பாருங்க, நீங்கள் நான் தாம் பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சா செய்வோம், இல்லை நம்ம தகுதிக்கு மீறி போச்சுன்னா செய்ய முடியாதுல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவர் உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார். வசனம் சொல்லுது பாருங்களேன், அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அல்லேலூயா. தீமை இல்லைங்க, உங்கள் வாழ்க்கை தீமையே கிடையாதுங்க. தீமையே இல்லாத ஒரு ரெல்ம்ல ஆண்டவர் உங்களை கொண்டு வர சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அல்லேலூயா. பீஸ்ஃபுல்லா வைக்க போறாரு. ராஷாந்தரா ரியான் எல்லா நன்மைகளால உங்களுடைய வாயை நிரப்புகிறார். ராத்திரியாந்தரா லியாட்டுரு மோனோரோ ஷீதிரி ரேஹே திக்கி யஹா ரியாத்தரா மரா நெடுங்காலமாய் காத்திருத்த உங்கள் இருதயத்தை இளைக்க பண்ணுச்சு. நிறைய பேர் இளைச்சு போயிட்டீங்க, சரீரத்தில் கூட இழைச்சி போயிட்டீங்க. உங்கள் இருதயம் இழைத்தது, ஆனால் நீங்கள் விரும்பினது வருகிறது. இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், நீங்க விரும்பி கொண்டிருக்கிற காரியங்கள் வருகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன், ஆண்டவர் அறியாதவங்க, தேவனை அறியாத ஜனம் விரும்புறதெல்லாம் ஏதோ ஒரு வழியில கிடைக்குது. அது சரியான வழியோ தவறான வழியோ, தேவ பிள்ளைகளே இதை அட்டன் பண்ணிட்டு இருக்கிற நான் உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், நீங்கள் விரும்புகிறது இயேசுவின் நாமத்தில் உங்கள் வீட்டின் கதவை தட்டி கொண்டு உள்ளே வருகிறது. ராஷதரா லேதேரியா தரமனரா லேட்டிரி மனரா ஷதரபரா ரோரா சந்தரபரா ஷதரா. அது விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஓதரா சந்தரா மனரா லேஹே டிக்கி யஹா ரியாக்கரா ஷதரா லேத்தி ரீமானா ராத்தரா. நன்றி, நன்றி. இங்கே பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது. ஏசாயா 40:31 படிங்களேன். இந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஏசாயா காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. அப்படின்னு எடுத்துங்க. எப்பயுமே ஒரு வசனத்தை படிச்சீங்கன்னா ஒரு வரியை தாண்டி போகக்கூடாது. ஒரு வரி 1 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும். ஒரு வரி உங்ககிட்ட ஒரு நாள் பேசணும், ஒரு மாசம் பேசணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. நீ காத்துக்கிட்டு இருக்கும் போது இருந்த பலன் கிடையாது. நீ ஏதோ ஒரு காரியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களே, அந்த பலன் இல்லை. நீங்க கர்த்தருக்காக ஏதோ ஒண்ணுக்காக இருக்கிற கொஞ்ச பலத்துல, நம்ம கிதியோன் மாதிரி இருக்கிற கொஞ்ச பலத்துல காத்துக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுது? புது பலன் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், எந்த பலத்துல காத்துக்கிட்டு இருந்தீங்க, அந்த கொஞ்ச பலத்துல காத்துக்கிட்டு இருந்தீல. உங்களுக்கு கொஞ்ச பலன் இருந்தோம் என் நாமத்தை நீ மறுதலிக்கலன்னு சொன்னார்ல, இந்த கொஞ்ச பலத்தோட நீ போனு கிதியோனை சொன்னார்ல, அந்த பலனோடையே அவன் இருந்திரல. அவன் போகும்போது கடவுளின் பலன் வந்தது. பிரியமானவர்களே, இப்ப இருக்கிற பலனை வச்சு நான் என்ன சாதிக்க முடியும் நினைக்காதீங்க. இந்த பலத்தோட காத்து கொண்டிருங்க. அந்த பலன் வந்து பெரிய காரியத்தை செய்ய உங்களை உந்தும் போது ஒரு புது பலன் வரும். ஹல்லேலூயா. அந்த புது பலன் உங்களை கழுகுகளை போல பறக்க வைக்குங்க. பாருங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களோ புது பலன் அடைந்து நியூ ஸ்ட்ரென்த் வருதுங்க. ஒரு புது பலன். கர்த்தருக்கு காத்துக்கிட்டே இருந்தீங்களே, இங்க பாருங்க, அடுத்தது நியூவா வருது, நியூ ஸ்ட்ரென்த்தா வருது. இப்ப இருக்கிற ஸ்ட்ரென்த் இல்ல, கடவுளின் பலன் உங்களுக்கு வருகிறது. அடுத்த வரிய படிங்களேன்.
சொல்லுங்களேன். புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். இங்க பாருங்க, இப்ப எப்படி தெரியுமா, காத்துக்கிட்டு இருந்தது ஒரு உயரத்துல இருந்து காத்துக்கிட்டு இருந்தீங்க. இப்ப புது பெலன் வந்த உடனே அடுத்த உயரம் வருது. ஹல்லேலூயா. காத்துக்கிட்டு இருந்தப்ப ஒரு பெலனுங்க, காத்திருப்பு முடிஞ்ச உடனே புது பெலனுங்க. காத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு உயரங்க, காத்திருத்தல் முடிஞ்ச உடனே அடுத்த உயரங்க. ஹல்லேலூயா. அங்க வசனம் சொல்லிட்டு பாருங்க, செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அந்த கழுகு புது பெலன் அடைஞ்சு உயர போகும். அதான் சொல்றேன், உங்க காத்திருப்பு முடிகிறது. நீங்க இருக்கிற ஒரு உயரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களே, அந்த உயரத்திலிருந்து ஒரு புது உயரம் வருகிறது. ஹல்லேலூயா. புது உயரம். எந்த அளவுக்கு பறக்க முடியுமோ பறங்க, அது உங்களுடைய முடிவு, அது உங்களுடைய செலக்ஷன். நீங்க 100 கிலோமீட்டர் ஹைட்டா, 1000 கிலோமீட்டர் ஹைட்டா, 10,000 கோடி கிலோமீட்டர் ஹைட்டா, அது நீங்க பறக்க வேண்டிய உங்களோட கையில் இருக்குது. அந்த புது பெலன் உங்களை எவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போகும், எந்த உயரம் வரைக்கும் போகணுன்றதை நீங்க தீர்மானம் பண்ணிக்கோங்க. புது பெலன் அடைந்து சொல்லுங்களேன், எழும்புவார்கள். அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இனி உங்களுக்கு சோர்வு இல்லைங்க. உங்களுடைய காத்திருத்தல் எல்லாவற்றுக்கும் முடிவு வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணுதான், நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான், கர்த்தரை பார்த்துக்கிட்டே இருங்க. எது வரைக்கும் பிரதர் காத்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் டங்ஸ் பேசினேன். 7:15 மணிக்கு டங்ஸ் நாங்கள் ஆரம்பிக்கும் போது, அந்நிய பாஷையில் பேசிட்டு இருக்கும் போது, தானியேல்கிட்ட போய், தானியேல் நீ எது வரைக்கும் தானியேல் கர்த்தரை விசுவாசிப்ப அப்படின்னு கேட்டா, சிங்கம் என் உடம்ப கடிச்சு கொதறிக்கிட்டு இருந்தாலும் நான் கர்த்தரை விசுவாசித்துக்கிட்டே மறிப்பேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, கர்த்தரை எது வரைக்கும் ஏன் நம்புவீங்க? அக்கினி என் சரீரத்தை சுட்டெரித்தாலும், நான் பொசுங்கி போய் கொண்டிருந்தாலும், கர்த்தர் நல்லவர், அவர் எங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டே எரிந்து போவோமே தவிர, ஒரு நாள் எங்க கடவுள் மேல வச்சிருந்த விசுவாசத்தை நாங்க விட்டுற மாட்டோம். சாராளம்மா கற்பம் செத்துடுச்சுமா, வாய்ப்பு இல்லம்மா. 25 வருஷம் இல்லைங்க, 250 வருஷம் ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை அது நிறைவேறும். நான் காத்து கொண்டு இருப்பேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறது அது சாதாரண விஷயம் இல்லை. தேவனோடு உள்ள உறவில் இருக்கிறவங்க, ஆண்டவர் எத்தனை வருஷம் சில காரியங்களை லேட் பண்ணாலும் காத்து கொண்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அது பெருசா தெரியாது. உறவு இல்லாம வெளியே இருக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யோசேப்போடு தாவீதோடு பார்க்கிறோம், கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார், யோசேப்போடு கூட இருந்தார். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு காடும் தெரியல, ஜெயிலும் தெரியல, ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார்ல. எத்தனை வருடங்கள் காடுல வாழ்ந்துட்டு இருந்தார் தாவீது, எத்தனை வருடங்கள் அந்நியராய் புறஜாதியான அலைஞ்சுக்கிட்டு இருந்தார் யோசேப்பு. காத்து இருந்தாங்க. உங்களுடைய நேரம் வர வரைக்கும் காத்திருங்க. கர்த்தர் எப்போ அற்புதம் செய்யணும்னு நீங்க நேரம் குறிக்காதீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் மதினத்தின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் செய்வார். நீங்க நேரம் குறிக்காதீங்க. நாளைக்கு காலையில எனக்கு நடக்கணும், நாளைக்கு நைட்டு நடக்கணும், குழந்தை பிறக்கும்னு சொன்னார். 25 வருஷம் கழிச்சு பிறக்குது. கர்த்தருடைய நேரத்துக்கும், இதுதான் லாஸ்ட் வீக்கும் சண்டே சர்வீஸில் பேசினேன், தேவனுடைய நேரத்துக்கும் இந்த மனித மூளையின் நேரத்துக்கும் உலகத்தோடைய நேரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. சம்பந்தம் இல்லை. வேற மாதிரி இருக்கும். வேதத்தை எடுத்து அதான் படிக்கின்ற. ஏன் அவசரம் கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஒரு இடத்துல ஓடுறோம்? என்னன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னு தெரியல. உலகம் சொல்லுது பிரதர்,
30 வயசு 27 வயசுல கல்யாணம் ஆகணும், இதில் குழந்தை பிறக்கணும், இதில் செட்டில்மெண்ட் ஆகணும். இதெல்லாம் யாருங்க சொன்னா உங்களுக்கு? பைபிளில் சொல்லியிருக்கா? அப்படி எடுத்து பார்த்தா எங்கேயுமே இல்லை. ஏன்? உலகம் சொல்கிறத பார்த்து பார்த்து மைண்டில் ஏற்றிக்கிறோம். இந்த பைபிள் சொல்கிறத பார்த்து பார்த்து மைண்டில் ஏற்றணும் பாருங்க. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், தேவனுடைய வார்த்தையின்படி வாழ அழைக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்துடைய வார்த்தையின்படி அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. எஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறது எல்லாத்தையும் கொடுப்பாரு. அவர் உங்களை மேலே வச்சிருக்கிற நினைவுகள், உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அதையும் செய்வார். அவர் உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறாரோ அதையும் செய்வார், எல்லாத்தையும் செய்வார். ஒரே ஒரு விஷயந்தாங்க, எல்லாத்தையும் அவர் நேரத்தில் செய்வார். அவர் நேரத்தில் செய்வார். காத்திருங்க. சில பேர்னால் லவ் பண்ணிட்டு உலகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காக காத்திருப்பாங்க, பொண்ணு பையனுக்காக காத்திருக்குது. இந்த உலகத்தில் எதுக்கோ காத்திருக்கிறாங்க. கடவுளுக்காக ஏசப்பா எனக்கு நீங்கள் செய்வீங்க ஏசப்பா, நான் காத்திருக்கிறேன், பொறுமையோடு நான் இருக்கிறேன். அப்புறம் என்னங்க விசுவாசி? நமக்கெல்லாம் பேர் விசுவாசத்தோடு காத்திருக்கிறேன், நீங்கள் செய்வீங்க. நம்ம அவரை பார்த்துட்டு வேதத்தை தியானிச்சுட்டு அவரை ஆராதிச்சுட்டு துதிச்சுட்டு அவரோட வாழ்ந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும். அதுதான். ஓகே, நன்றி. எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. அட்டன் பண்ண எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுகிறோம். ஆனால் வார்த்தைகளுக்காக நன்றி, உங்கள் பிரசனத்துக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடம்போட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.